பிரச்சாரத்துக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கேன். என்றால் இதை பற்றி தவறான பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். துரோகி என்று கூறினார்கள், தமிழர்களுக்கு துரோகி என்று கூறினார்கள். அவை உண்மையிலே நான் அவர்கள் இணைந்திருந்தால் அவர்களின் பிரச்சாரம் வெற்றி அடைந்திருக்கும். அவை அந்த கட்டத்தில் நாங்கள் இணையவில்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் ஆரம்பித்து அதனூடாக எங்களது நிலைமைகளை நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்தினோம். இதற்காகத்தான் நாங்கள் பிரித்தோம். எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த போராட்டம் போகுது, ஆகவே இந்த போராட்டம் என்பதை நாங்கள் கைவிட்டு ஒரு ஜனநாயகங்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அங்கு எடுத்துக் கூறினோம். அதனூடாக அந்த அரசியல் கட்சியை வைத்து 2 தேர்தல்களை கூட நாங்கள் சந்தித்தோம். பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை தேர்தலை கூட சந்தித்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் முடிவெடுத்து அது ஒரு பிராந்திய மட்ட அரசியல் கட்சியாக இருப்பதால் எதையுமே எங்களது தமிழ் மக்களுக்கு நாங்கள் சாதிக்க முடியாது. அவை என்று நான் ஏற்கனவே கூறினேன், பல அரசியல் கட்சிகள் என்று இருக்கின்றார்கள். விளையாட்டு களங்களை போன்று பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட தலைவர்கள், பல்வேறுபட்ட கொள்கைகள். இதனால் ஒரு வெற்றியுமே நாங்கள் அடைய போவதில்லை. இன்னும் தமிழர்களை கூறு போடுகின்ற கட்டத்தில் தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு நாங்கள் அனைத்து தமிழ் மக்களின் வேண்டுகோள் கொண்டது. நான் புத்தியியல் அனைவரிடம் தொடர்பு ஜனாதிபதியை அழைத்த பொழுது நான் சென்று ஆலோசனை எடுத்து அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் எல்லாம். என்றால் இதுதான் சிறந்த ஒரு வழி, நீங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும், நாங்கள் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். இதற்கு முஸ்லீம்களும் ஒரு உதாரணம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இருந்த முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் வருகின்ற அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்தார்கள். வேலை செய்த காரணத்தால் இன்று அவர்களின் பிரதேசங்கள் பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அந்த வளர்ச்சியை பார்த்து நாங்கள் பெருமை அடைகின்றோம். என்றால் அந்த தவறை நாங்கள் இழைத்திருந்தோம். இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் அவ்வாறு தவறை இழக்க முடியாது. அவை நிச்சயமாக ஒரு தேசிய அரசியல் கட்சியில் எங்களுடைய மக்களை அங்கம் வைக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நேஷனல் அந்தஸ்து, தேசிய அந்தஸ்து கிடைக்கும். அந்தஸ்து கிடைக்கிற பொழுது நாங்களும் இலங்கையர் என்ற அந்த ஒரு ஆளுமையுடன் அந்த மக்கள் வாழ்வதற்கான எதிர்காலம் இருக்கின்றது. இன்று அதில் மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நான் பெருமை அடைகிறேன் என்று நான் அன்று கூறிய கருத்துக்கள் இன்று வெற்றி அடைந்திருக்கின்றது. இன்று கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்கு பார்த்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இன்று யாழ் குடாநாட்டிலே நிலைமைகள் மாற்றம் அடைந்திருக்கின்றது. பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. இன்று ஏனையும் பாதை திறக்க